அடுத்ததாக நவீதுங்கிறவர் தான் கேட்குறாரு, அமெரிக்காவில் உள்ள மசூதிகள் அடிப்படை செலவுகளுக்கு அப்பால் எங்கள் பணத்தை முழுவதுமாக நன்கொடையாக கேட்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு வெகுமதி அளிப்பான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நம் குழந்தைகளுக்காக எந்த பணத்தையும் சேமிக்காமல் அல்லது உடல் நலம் அல்லது வேலை இழப்பு காரணமாக ஏதேனும் சிக்கல்களை சந்திக்காமல் எல்லாவற்றையும் நன்கொடையாக வழங்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்களாம். அது அமெரிக்காவில் மசூதி இருக்குதுன்னு வைங்களாம், நிர்வாகம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டு செலவு போக மிச்சம் உள்ளதெல்லாம் எங்களை தந்துருங்கன்னு கேட்குறாங்களாம். அமெரிக்காவில் ஒரு சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு மாதம் 1000 ரூபா 2000 ரூபா தாங்கன்னு கேட்டால் அது ஒரு கணக்கு. இவங்க என்ன செய்கிறாங்க, நீ 50,000 ரூபா சம்பளம் வாங்குறியா, 10,000 ரூபா செலவு பண்ணுவியா, 40,000 ரூபா எங்கள்கிட்ட கொடுத்துவிடு, சேமிச்செல்லாம் வைக்காத அப்படின்னு கேட்குறாங்களாம். அதாவது செலவுகளுக்கு அப்பால் எங்கள் பணத்தை முழுவதுமாக நன்கொடையாக கேட்குறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு வெகுமதி அளிப்பான் அப்படின்னு பயான் பண்ணி கேட்குறாங்க. அது சரியான்னு கேட்குறாரு. அது சரி இல்லை. ஏன் சரி இல்லைன்னு கேட்டால், ஹைரு சதக்கத்தி மாக்கான அல்லஹரிகனன், நம்ம தேவைக்கு போக மிச்சம் உள்ளதிலிருந்து தான் செய்கிற தர்மம் தான் சிறந்த தர்மம். என்னுடைய எல்லா தேவைக்கும் எடுத்து வச்சுக்கிறேன்னு, அதுக்கு மேலே தான் நான் செலவழிக்கணும், எல்லாத்தையும் கொண்டே கொடுக்கணுங்கிறது கிடையாதுங்கிறது புகாரில் 1426வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி 1295வது ஹதீஸில் ஒருத்தர் சாதுங்கிறவர் என்ன செய்கிறாரு, உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது எனக்கு ஆம்பளை பிள்ளையில் பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, அதனால் எல்லா பணத்தையும் தர்மம் செய்ய போகிறேங்கிறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் அப்படிலாம் செய்யாதப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, அப்படின்னா ஒரு பாதியை தர்மம் செய்யட்டுமான்னு கேட்குறாரு. பாதியும் பண்ணாத, அதுவும் ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ ஒரு 3ல் 1 பண்ணட்டுமான்னு கேட்குறாரு. 3ல் 1 கூட பண்ணிக்க, அது கூட ஜாஸ்தி தான், ஆனால் அதை செஞ்சிக்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் 1 லட்ச ரூபா அளவுக்கு நீங்கள் பண்ணால் போதும், 2 லட்ச ரூபா வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய பிள்ளைகளை இன்னக்கு தவிர வரசத்துக்கு அகனியாக உன்னுடைய வாரிசுகளை செல்வந்தர்களாக விட்டு செல்வது ஹைருன் சிறந்ததாக இருக்கிறது, மின் ததரகும் ஆழத்தன், அவங்க வறுமை நிலையில் விட்டு செல்வதை விட, எத்த கஃபூன் நாச மக்கள்கிட்ட கையேந்தும் நிலையில் விட்டு செல்வதை விட கொஞ்சம் காசு பணம் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போகிறது நல்லதுப்பா, எல்லாத்தையும் தர்மம் செஞ்சு விடாத அப்படின்ற சூழ்நிலை வழிகாட்டி இருக்கும் பொழுது இவங்க பள்ளிவாசலுக்கு எல்லாத்தையும் தாங்கான்னு கேட்டாங்கன்னா அது ஏற்புடைய ஒரு வாதமே கிடையாது. பள்ளிவாசலுக்கு உபரியாக வந்தால் மக்களுக்கு அவங்க தான் கொடுக்கணுமே தவிர இருக்கிற சம்பாத்தியத்தெல்லாம் பள்ளிவாசலுக்கு அள்ளி போடணுன்னு கேட்டாங்கன்னா அது சரியாக வராது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு விருப்பமானதை செலவு செய்யும் வரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள்னு ஒரு வசனம் இறங்குது 392. அந்த வசனம் இறங்கினவுடனே அபூ தல்ஹாங்கிற ஒரு ரசூலாட்ட அல்லாஹ்வுடைய தூதரை விருப்பமானதை அல்லாஹ் செலவு செய்ய சொல்கிறான், எனக்கு விருப்பமானது என்னுடைய பைருகாங்கிற ஒரு தோட்டம் தான், அந்த தோட்டத்தை நான் அல்லாவுக்காக தந்துடுறேன், இருந்தாங்க பிடிச்சிக்கிறேங்க, உங்கள் கையில் தர்றேங்கிறார், பள்ளியாசலுக்கு தர்றேங்கிறார் தானே. அப்போ என்ன செய்கிறாருன்னா ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லைப்பா அப்படி செய்யாத, ராக்க மாலூன் ராபிஹுன், அது நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு சொத்தாக இருக்குது, நீ எல்லாத்தையும் எனக்கு தந்துட வேணாம், வேணுமென்றால் நீ ஏதோ தர்மம் செய்யணும்னு முடிவு எடுத்துட்ட, அதையும் நான் ஏற்றுக்கிறேன், அதே நேரத்தில் அது பள்ளியாசலுக்கு தர வேணாம், நீ என்ன செய்ய, ஓ இன்னி ஆரா தஜாலஹா ஃபில் அக்ரபீன, உன்னுடைய உறவினர்களுக்கு நீ கொடுப்பதை நான் விரும்புகிறேன். அல்லாவுக்காக தர்ற, அல்லாவுக்கு கொடு, அல்லாவுக்கு கொடுப்பதற்காக ஏன்டையும் ஒன்று தர்ற, உன் சொந்த பந்தங்களுக்கு கொடு அப்படின்னு என்ன செஞ்சார், அபூ தல்ஹா அவருடைய உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா மக்கள்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாருன்னா பங்கு வச்சு கொடுத்துட்டார். அப்போ அந்த உறவினர்களுக்கு பங்கு வச்சு கொடுங்கிறது தான் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினாங்களே தவிர எல்லா பணத்தையும் தர்றேன்னு வரக்கூடியவர்கிட்ட என்ன செய்யல, எல்லா பணத்தையும் கூட இல்லை, அவர் நிறைய இருந்திருக்குது, அதில் அந்த பைருஹா தோட்டத்தை கொடுக்கும்பொழுது ரசூலுல்லாஹ் அதை அக்செப்ட் பண்ணலை, நீ சொந்தக்காரங்களை கொடு. அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் எல்லாத்தையும் பள்ளியாசல் கொடுக்குன்ற தேவையெல்லாம் கிடையாது, தப்பாக சொல்கிறாங்க, அதை விளங்கிக்கிறணும்.